ட்ரெண்ட்ல பசங்க ஏமாத்துறாங்களா பொண்ணுங்க ஏமாத்துறாங்களா? பொண்ணுங்க தாங்க. கூட பிறந்த தம்பியா? அக்காவுக்கு தம்பி எப்படி மாட்டி விடுறாங்க பாருங்க. லவ் பண்ணா அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு. வேற ஒருத்தரையா? நான் இல்ல இவனை நான் லவ் பண்ணுவேன், எங்க மாமா பையனே லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அலைவரு திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் தேரும் அந்த இடத்தில் உங்க இத பாட்டு இந்த வேலை தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலை. என் வேலையை தாண்டா. எதுக்கு இது? வேற பொழப்பு இல்ல. சம்பளம் 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 10,000. நான் வர ஓனர். உலகத்தை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. உங்க நேம்? என் நேம் சரண்யா. நீங்க சொல்லுங்க சரண்யா. சிங்கிளா கமிட்டடா நீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்படி பொசுக்குன்னு பப்ளிக்ல கேட்டா இல்ல சிங்கிள் தான். எதனால சிங்கிளா இருக்கீங்க? ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லவ்னா பெஸ்டின்னு இருப்பாங்க, கூட பட்டுன்னு பிரேக்கப் ஆயிட்டு போயிடும். அதுக்கு எதுக்கு கடைசி வரைக்கும் சிங்கிள்? நாங்களாம் சட்டுன்னு சேர்ந்தப்போ பட்டுன்னு பிரிஞ்சிருவோம். அதான் இப்ப இருக்கிற லவ். இப்ப இருக்க லவ் எதனால பிரேக்கப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மெயின் காரணம் பெஸ்டி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது இல்லாம லவ்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா என்ன பண்ணும்? ஒருத்தர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுக்கலாம் லவ் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமா, பிடிச்சிச்சு அப்புறம் லவ் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்து ஃபில்டர் பார்த்தெல்லாம் மயங்காதீங்க. எங்கேயோ பலமா அடிபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃபேக். அவ்வளவுதான். யாரும் தெரியாம லவ் பண்றதெல்லாம் தெரிஞ்சு லவ் பண்ணுங்க. லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கலாம். சரி, இப்போ நீங்க பெஸ்டி எல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்க உங்க பார்ட்னர் யாருக்காவது பெஸ்டிஸ் இருந்திருக்காங்களா? கேர்ள் பெஸ்டிஸ்? எனக்கே பெஸ்டி இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க மீட் பண்ணதுல 5 years பெஸ்டி. இது வரைக்கும் மீட் பண்ணதுல போன்ல பேசுவோம். அவனுக்கு எதனா ஹெல்ப்னா நான் பண்ணுவேன், எனக்கு எதனா ஹெல்ப்னா அவன் பண்ணுவான். அவ்வளவுதான். ஓகே. என்ன மாதிரி ஹெல்ப்ஸ் பண்ணிப்பீங்க? அவங்க லவ்ல சண்டைனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். நல்ல பையன் மாட்டிட்டு அவனுக்கு பெஸ்டினா லவ் பிரிச்சில்லங்க விடணும். நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. அதுதான் சொல்றேன். அது வேற பெஸ்டி, நாங்க வேற பெஸ்டி. ஓ, அது வேற பெஸ்டி, இது வேற பெஸ்டி. நாங்க தோள் கொடுப்போம், தோள்ல கை போட மாட்டோம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பாத்துக்கோங்க, பெஸ்டினா தோள் கொடுக்கணும், தோள்ல கை போடுறவள பெஸ்டி. ஒரு பொண்ணுக்கு தோள் கொடுக்கறவன் தான் பெஸ்டி. கரெக்ட்டா? சரி, இப்போ வந்து பெஸ்டிஸ்னால நிறைய காதல் பிச்சுக்கிட்டு போகுதுல, அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெஸ்டிஸ்னால நிறைய காதல் பிச்சு போனா கேர்ள்ஸ் அட்வான்டேஜ் கொடுக்காதீங்க. அது மட்டும் தான் சொல்றேன், வேற எதுவுமே இல்ல. கேர்ள்ஸ் அட்வான்டேஜ் கொடுக்கறதுனால தான் லவ் பிரேக்கப் ஆகுது. ஆனா ஒரு சில பார்ட்னர்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல டியூட். ஒரு பொண்ணு பையன் கிட்ட பேசவே கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணவே கூடாது. அது வந்து அதான் சொல்றேனே, இப்போ நீங்க கமிட்மெண்ட் ஆவது முன்னாடியே சொல்லிடுங்க, நான் இப்படி இருக்க போறேன் அப்படி இருக்க போறேன்னு சொல்லிட்டு கமிட் ஆகிறதுல ப்ராப்ளம் இல்ல. அவ்வளவுதான். ஆனா அப்படி இல்லையே, பசங்க எல்லாம் பின்னாடி வரும்போது நீ எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, அப்படி இருந்தாலும் ஓகே, இப்படி இருந்தாலும் ஓகேமா, ஆனா அதுல கமிட் ஆன கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்கல்ல. அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிஷன் போட்டு லவ் பண்ணீங்கன்னா இந்த டாபிக் ஏன் வரப்போகுது? அந்த மெசேஜ் நீங்க காட்டலாம்ல எடுத்து. சோ ஆனா இப்ப இருக்க ட்ரெண்ட்ல பசங்க ஏமாத்துறாங்களா பொண்ணுங்க ஏமாத்துறாங்க? பொண்ணுங்க தாங்க. இப்படி பளிச்சன்னு அடிச்சிட்டாங்கப்பா, சாணிய முக்கி அடிச்சிட்டாங்க. எதனால? ஃபர்ஸ்ட் பசங்க உண்மையா தான் இருக்கிறாங்க, பொண்ணுங்க ஃபில்டர் போட்டு ஏமாத்தின்னு இந்த பையன்கிட்ட பெஸ்ட் கிட்டயும் பேசுறா, லவ் பண்ற பையன்கிட்ட பேசுறா, நடுவுல வந்து ஒன் சைடா லவ் பண்ற பையன்கிட்டயும் பேசுறா. 3 ட்ராக் ஓடுது. இந்த பக்கம் வந்து பெஸ்டி, இந்த பக்கம் வந்து பார்ட்னர், இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணுக்கு ரூட் விடுற பையன். எதுக்கு? ஏன் பொண்ணுங்க இப்படி பண்றீங்க? கிளி அடியால மரக்கிள வண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி. பசங்க முன்னாடி பொண்ணுங்க அமைதியா இருக்காங்க, அவங்கள நம்பலாமா? வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. வளவளன்னு பேசுற பொண்ணே நம்பலாம், அமைதியா இருக்கிற பொண்ணுலாம் முதுகுல குத்தி போறோம். எங்களை மாதிரி லம்பாடி கேர்ள்ஸ் எல்லாம் நம்பலாம். இந்த மாதிரி அப்படியே லௌகிகமா பேசுற பொண்ணுங்கள இருக்கிற பொண்ணுங்களே நம்பிடுங்க. இந்த சாக்கோன்ட்டு சொல்லி ஏமாத்துற பொண்ணு நம்பவே நம்பாது. நீங்க ரகடுகளா சாக்கோகளா? ரகடு தான். ஃபியூச்சர் வர புருஷன் மத்திலே அடி வாங்க போறான் இல்ல? அப்படிலாம் இல்ல, நல்லா பாத்துப்பேன். நல்லா. உங்க ஃபியூச்சர் பார்ட்னர் எப்படி பாத்துப்பீங்க? ஃபியூச்சர் பார்ட்னர் நல்லா ஒர்க்கு போ, எந்த பொண்ணுகிட்ட பேசாத, பேசு ஃப்ரெண்டா பேசு, என்னை ஏமாத்திடாத, லைஃப் அது இருக்கும் போதும். உனக்கு பெஸ்ட் இருந்தா கூட பரவாயில்ல, நான் அந்த பெஸ்ட் கூட வெளில வா. இதெல்லாம் பொண்ணு, இதெல்லாம் பொண்ணு பெஸ்டியும் ஒன்னாவே வெளில போலாம், அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அடிபட்டு இருக்கீங்களா லவ்ல? இல்லையா? அப்புறம் எப்படி இந்த தெளிவு? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து பழகிச்சு. என்ன மாதிரி? லவ்ல நான் அடிபடுறது அந்த ரீசன். இது வரைக்கும் நீங்க லவ்வே பண்ணது இல்ல? இல்ல, வந்து கிரஷ்லாம் ஃபர்ஸ்ட் சைட் லவ் அந்த மாதிரி கூட நிறைய. இவரு பார்த்தா என்ன தோணுது?
சரி வெக்கம் பண்றவங்க பாத்துக்கே நான் எனக்கு வந்து இப்போ அண்ணா மாரி வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம் அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல டோட்டல் டேமேஜ். இப்படி அண்ணான்னு சொல்லிட்டா ஒரு கஷ்டமாயிடும். ஃப்ரெண்டா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கிறதால ஓகே தான். அண்ணா 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 இப்படி போறாருப்பா. சரி நீங்க சொல்லுங்க, இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அஃபேர்லாம் வரது இப்ப காமன் ஆயிடுச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நினைக்கிறது வந்து அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுங்கா இல்ல, அதனாலதான் அந்த மாதிரி அஃபேர் வருது. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்க நிறைய லவ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏன் போக போறாங்க? இல்ல ஒரு சிலர் நிறைய லவ் பண்ணுவாங்க, இருந்தாலும் இன்னொரு பார்ட்னர் நீ வேணா எனக்கு வேற கோயில் புளியோதரை தான் வேணும்னு போயிடுவாங்களே. அது வந்து டேஸ்ட் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த கோயில் புளியோதரை வேற மாதிரி இருக்கும், கோயில் புளியோதரை வேற மாதிரி இருக்கும். அதே உங்க ஃப்ரெண்ட்ஸா? தம்பி எல்லாம் இங்க வாங்க, யாராவது வாங்க, ஒருத்தர் வாங்க. இவன் தான் மெயினா நிறைய அடி பட்டிருக்கான். இவன் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். சரி என் தம்பி சொந்த தம்பி. ஓகே, கூட பிறந்த தம்பியா? அந்த தம்பி அக்காவுக்கு தம்பி எப்படி மாட்டி விடுறாங்க பாருங்க. என்னடா தம்பி உனக்கு நிறைய அடிபட்டு இருக்குனாங்க. நிறைய அடிபட்டு. ஆமாக்கா, பைக்ல இருந்து ஊயிட்டேன் முந்தா நேத்து தான். அது இல்லடா, காதல்ல காதல் அடிலாம் நம்மளுக்கு எதுவுமே இல்ல. பண்ணது லவ்வே இல்ல. லவ் பண்ணா அந்த பொண்ண லவ் பண்ணிச்சு. வேற ஒருத்தரையா? நான் இல்ல இவனை நான் லவ் பண்ணுவேன், எங்க மாமா பையனே லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அலைவரு திமிங்கலம் தான் ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் உங்க இத பாட்டு. இது என்னங்க வினோத காதலா இருக்கு? சாரி, அது எப்படி ஒரே டைம்ல ரெண்டு ரூட்? புரியல. அதுதான் இப்போ சொன்னால எக்ஸாம்பிள். டேஸ்ட் சரியில்லை. இப்படி வந்துருங்க, இப்படி என் பக்கம் வந்துருங்க. இந்த புளியோதரை பிடிக்காம அந்த கோயில் புளியோதரைக்கு போயிடுச்சு அந்த பொண்ணு. ஏன்பா உங்க ஆமா ஒரே கோயில சாப்பிட்டா? சரி நீ அந்த பொண்ணுக்கு என்னடா சொல்லன்னு நினைக்கிற தம்பி? நான் அந்த பொண்ணால தான் 10th டாப் 5 வந்தேன். உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா, நான் பாரு, காதல் தோல்வினா கையெடுக்க கூடாது, படிச்சு முன்னேறி இருக்காப்ல. அது நீங்க சொல்லக்கூடாது. ஏன்டா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க சொல்லக்கூடாது. ஐயோ, இங்க வந்து சொல்லுடா. இப்படி இப்படி வா. புள்ளிங்கோ வேற. இப்படி வா. புள்ளிங்கோ வாங்க. சரி நீ காதல் எல்லாம் அடிபட்டிருக்கியா? நீங்க அடிபட்டுக்கிறீங்க. ஏய் மைக் இருக்குடா, அப்படியே. நீங்க அடிபட்டுக்கிறீங்க. இல்லடா, அந்த பக்கம் போறது இல்ல. உங்களை பத்தி வெளிய என்ன போகுதுன்னு தெரியுமா? வெளிய என்ன போகுது? வெளிய 1000 பேசுவான். பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் போகுது. மீம்ஸ் என்ன வச்சு யாரு மீம்ஸ் எல்லாம் போடுறது? அந்த ஆளு வேற புள்ளிங்கோ அப்படி நின்று பேசுவாப்புல. உங்களை வச்சு பயங்கரமா ஓட்டுறாங்க. நான் எங்கடா மீம்ல எல்லாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இப்போதான் நான் இப்பதான் காலேஜ் படிக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வந்தேனே அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். நான் சொன்னேன். ஆமா, மூஞ்ச மறைக்காதீங்கடா. அக்காவை பார்க்க தான் வந்தேன். வீராக்காவை. வீராக்காவா? உங்க பேரு அப்படிதான். உலகத்தை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.